எப்படி நாம் ஒரு நல்ல வெற்றியுள்ள குடும்ப வாழ்க்கையை எப்படி நடத்த முடியும் என்று வேத வாக்கியங்களிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதலாவது இப்பொழுது வாசித்த அந்த பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவுக்கு 2 நிருபம் எழுதுகிறார். அதில் முதல் நிருபத்தில் தான் 3வது அதிகாரத்தில் தான் இப்போ நம்ம வாசிக்க கேட்டோம். கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். வந்து தேவனுடைய சபையில் கண்காணிப்பு செய்யக்கூடிய போதிக்கக்கூடிய போதக வேலையை விரும்புகிறவர் அது நல்ல வேலைன்னு சொல்கிறார். அடுத்து அந்த நல்ல வேலையை செய்வதற்கு ஒரு சில தகுதிகள் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவங்க எப்படி மனைவியை பார்த்து கொள்ள வேண்டும், குடும்பத்தில் எப்படி அவங்க நடந்து கொள்ள வேண்டும், பிள்ளைகளை எப்படி கர்த்தருக்குள் நடத்த வேண்டும், குடும்பத்தாரை எப்படி விசாரிக்க வேண்டும் என்றெல்லாம் அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அங்கே ஆலோசனை சொல்லுகிறதை பார்க்கிறோம். உதவிக்காரருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அதுக்கும் அப்படி தான் சொல்கிறார். உதவிக்காரர்கள்னா சபையில் உதவி ஊழியம் செய்வது, இன்னும் போதகர்களுக்கு உதவி ஊழியம் செய்வது, கர்த்தருடைய ராஜ்யத்தில் வேலை செய்யக்கூடிய எல்லாரையும் குறித்து அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. கண்காணிப்பு உதவிக்காரன் சொன்னதுனால அப்போ நம்மெல்லாம் கிடையாது, நமக்கெல்லாம் இது இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை என்று நினைக்கக்கூடாது. தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் எல்லாருமே ஊழியக்காரரும் ஊழியக்காரிகளுமாய் இருக்கிறீர்கள். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற குடும்பத்தின் மூலமாக, பிள்ளையின் மூலமாக தேவன் மகிமைப்பட விரும்புகிறார். இது எல்லாருக்குமே அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கு. ஊழியக்காரர்களுக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகள் எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையை நன்றாக வாழ்வதற்கு தேவனுடைய நோக்கமும் சித்தமும் என்னங்கிறத நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது ஆதி மனிதனை உண்டாக்குற பொழுது ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் 26, 27, 28 இந்த 3 வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தேவன் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி, தேவனுடைய நோக்கத்தின்படி, திட்டத்தின்படி, தமது சாயலின்படியும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். அதாவது மனுஷனை உண்டாக்குறதுலே ஒரு நோக்கத்தை சொல்றாரு. உண்டாக்கப்பட்ட பின்பு அவனுக்குன்னு என்ன ஒரு வேலை, ஒரு திட்டத்தையும் அவர் தீர்மானித்து சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். அப்போ தேவன் ஆணும் பெண்ணுமாக மனுஷனை சிருஷ்டித்து விட்டு 28வது வசனத்தில், பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அப்போ தேவன் அவருடைய சாயல ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்கிட்டு அவனுக்கு என்ன வேலை செய்ய வேண்டும்ங்கிறதுக்கு, அவன் எப்படி வாழணுங்கிறதுக்கு அதையும் சொல்லிட்டு அதுக்கு வேண்டிய கிருபையும் பலனையும் கொடுக்குறாரு. அதான் அந்த ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு பலனை கொடுக்குறாருன்னு இருக்கு. அப்போ அந்த பலனையும் அவர் கொடுக்குறாரு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை சுருக்கமாக சொல்லிட்டு 2வது அதிகாரத்தில் வானத்தையும் பூமியும் எப்படி உண்டாக்கினார், அதில் ஏதேன் தோட்டத்தை எப்படி அவர் உண்டாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கு, மனுஷனை எப்படி உண்டாக்கினார்னு சொல்லப்பட்டிருக்கு, மனுஷியை எப்படி உண்டாக்கினார்னு 2வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திட்டு ஏதேன் தோட்டத்தில் கொண்டு மனுஷனை விடுகிறார். ஏதேன் தோட்டத்தில் கொண்டு விடுகிறார். அவனை பண்படுத்தவும் காக்கவும் சொல்லுகிறார். பண்படுத்தவும் காக்கவும் சொல்லிட்டு எல்லாவற்றுக்கும் துணை இருக்கிறது, மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்று சொல்கிறார். தனியாக இருப்பது நல்லது அல்ல இன்னைக்கு சொல்கிறாங்க. குடும்பத்தில் இந்த பிரச்சனை, தோல்வி, கஷ்டம் இதெல்லாம் பார்த்து பேசாமல் கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதே பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்ங்கிறாங்க. அது உண்மையிலே அது ஆசீர்வாதம் கிடையாது.
நாம் குடும்பமாக இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தமும் நோக்கமுமா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் இயேசுகிட்டே போய் கேட்குறப்ப அவர் சொல்றாரு, வரம் பெற்றவர்களை தவிர இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். வந்து மனுஷரால் அன்னவர்கள் ஆக்கப்பட்டவர்கள் உண்டு, அடுத்து அன்னர்களாக பிறந்தவர்கள் உண்டு, தேவனுடைய ராஜ்யத்திற்கென்று தன்னை அன்னகர்கள் ஆக்கி கொண்டவர்கள் உண்டுன்னு சொல்றாரு. அப்ப அவனை தூங்க வைத்து அவனுடைய விழா எலும்பினால மனுஷியை உண்டாக்கி கர்த்தர் தான் அவன்கிட்ட கொண்டு போய் ஏவாளை கொண்டு போய் விடுகிறாள். இவள் என் மாம்சத்தின் மாம்சமும் என் எலும்பு எலும்புமாய் இருக்கிறாள், மனுஷி என்று அவன் தான் ஆதாம் தான் பெயரிடுகிறான். இப்படி இவர்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும், தேவனை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தான் ஆண்டவர் ஆசீர்வதித்து வைக்கிறார். ஒரே ஒரு கட்டளை தான் சொன்னார், அந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னார். அதை சாப்பிட்டு கடைசியில் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வெளியே போக வேண்டியதாக இருந்தது. அதன் நிமித்தம் சாபம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது. அந்த கஷ்டம்லாம் 3வது அதிகாரத்தில் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பின்பு தேவன் ஒரு மீட்புக்காக ரட்சிப்புக்காக ஒரு ஆட்டை ஆயத்தப்படுத்தி அவர்களுக்கு அவமானத்தை மூடும்படியாக தோளுடைய உண்டாக்கினார். இது எதை குறிக்கிறது? வரப்போகிற இயேசுவை குறிக்கிறது. அவர் நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்து நம்முடைய அவமானத்தையும் நிந்தையும் அவர் நீக்கி நமக்கு ஒரு மகிமையை, ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கொடுக்க போகிறாருங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கிறது. சரி, இப்படி பழுக வேண்டும், பெருக வேண்டும், பூமியை நிரப்ப வேண்டும், எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணி ஆளுகை செய்ய வேண்டும் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நாமும் சரி, நம்முடைய குடும்பமும் சரி, நம்முடைய சந்ததியும் சரி ஆசீர்வதிக்கப்பட்டு எல்லாவற்றிலும் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடிய அதற்கு வேண்டிய எல்லா பலனையும் அவர் கொடுத்து தான் நம்மை இந்த பூமியில வைத்திருக்கிறார். சொல்லுவாங்க, என்னையால் பிள்ளையை வளர்க்கவே முடியல. ஆனால் பிள்ளையே வளர்க்க முடியாத ஆளுக்கு அவர் எப்படி குழந்தையை கொடுக்க முடியும்? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைத்த பலனாக இருக்கிறது. அவருடைய சுதந்திரத்தை கொடுத்துருக்காரு. அவருடைய சுதந்திரத்தை நீங்கள் பாதுகாக்க முடியும், அதை நல்லா நடத்த முடியுங்கிற பலனை அவர் தான் கொடுக்குறாரு. கொடுத்த ஆண்டவர் அதற்கு வேண்டிய பலனையும் கொடுக்குறார். சொல்கிறாங்க, மனைவி வச்சு ஓட்டுறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்ங்க. ஏன்னா ஒன்று நம்ம சொல்கிறது மண்டையில் ஏற மாட்டேங்குது, ஒரே பிரச்சனையாக இருக்குது, நிம்மதியே இல்லை அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டார், ஏற்ற துணைன்னு சொல்லிட்டார். அவர் ஏற்ற துணையை கொண்டு நமக்கு கொடுத்துருக்கிறார். ஒருவேளை இல்லைங்க, நாங்களே தேடி அதை செலக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுனால அதையும் அவர் அங்கீகரித்து, உன் விருப்பப்படியே நான் கொடுக்குறேன், ஆனால் நீ என் வார்த்தையை கேட்டு உன் குடும்பத்தை நன்றாக நடத்த முடியும்னு அதையும் அவர் அங்கீகரிக்கிறார். அப்போ ஏற்ற துணையை தான் கர்த்தர் கொடுத்துருக்கிறார். மல்கியாம் 2வது அதிகாரத்தில் 14, 15, 16 3 வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏன் என்று கேட்கிறீர்கள், கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாக்கி அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. ஏன்னா மோசே காலத்துக்கு அப்புறம் மோசே அந்த ஜனங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவங்க விவகாரத்துக்கெல்லாம் அதாவது திருமண முறிவுக்கெல்லாம் அவர் ஒரு சட்டம் கொடுத்துட்டாரு. இதனால பாருங்க, நிறைய குழப்பங்கள் இருந்ததுனால மல்கியா புஸ்தகம் கடைசி புஸ்தகத்தில் கர்த்தர் சொன்னார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆதாம் தான் முன்னுக்க படைத்தார், ஆவி அவனிடத்தில் பரிபூர்ணமாக இருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தி உள்ள சந்ததியை பெரும்படித்தானே, ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். அதாவது பிசாசு ஏதேன் தோட்டத்தில் ஏவாளிடத்தில் எல்லாத்தையும் சாப்பிடக்கூடாதுன்னு நான் சொன்னார், சந்தேகத்தை கொண்டு வந்தான். அதெல்லாம் நீங்கள் இதை சாப்பிடக்கூடாதா, சாப்பிட்டாக்கும் உங்கள் கண்ணு திறக்கப்படும், நீங்கள் தேவரை போல ஆயிடுவீங்க, கடவுள் மாதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு அவன் சொன்னான். இதை நம்பி அவள் புசித்து புருஷனுக்கும் கொடுத்தா, அவளும் வாங்கி சாப்பிட்டான். கடைசியில் தேவனை போல இருக்கிறதுக்கு பதிலாக அவங்க பிசாசு மாதிரி மாறிட்டாங்க. ஆனால் உண்மையிலே தேவனுக்கு அடுத்தபடியாக தான் மனிதனை அவர் வைத்திருந்தார். இங்கே சொல்லப்பட்டிருக்கு, ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்.
கல்யாணத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இருந்துச்சு, கல்யாணம் பண்ண உடனே ரொம்ப சந்தோஷம், அதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை மேற்கொள்றதுக்கு முடியாமல் உன்னைய கல்யாணம் என்கிட்ட ஒருத்தன் சொல்கிறான், உன்னைய கல்யாணம் பண்ணதுக்கு இன்னார கல்யாணம் பண்ணியிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன்னு வீட்டுக்கார அம்மா கிட்ட நான் சொன்னேன்னு என்கிட்ட அப்படி சொல்கிறான். ஆனால் அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. கடவுள் நமக்கு ஏற்ற துணை. அவர் தான் திருமணத்தில் உடன்படிக்கையாக மூன்றாவது நபராக அங்கே அவர் தான் உடன்படிக்கைக்கு சாட்சியாக இருக்கிறார். அந்த திருமண ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறப்ப 2 பேர் சாட்சி கையெழுத்து போடுறாங்க. ஆனால் கர்த்தரே உங்கள் 2 பேர்த்துக்கும் அவர் சாட்சியாக இருக்கிறார். நீங்கள் எந்த இடத்துல எப்படி திருமணம் செய்திருந்தாலும், உங்கள் வாழ்க்கையை ஆரம்பித்திருந்தாலும், கர்த்தரே அதை அங்கீகரித்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பதற்கு அவரே சாட்சியாக இருக்கிறார். அப்போ நம்முடைய ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன் அந்த விளக்கப்பட்டிய கனியை சாப்பிட்ட உடற்பாடு ஒருவருக்கு ஒருவர் குற்றம் சுமத்துறாங்க. அடுத்து எல்லாமே பிரச்சனையாக இருக்குது. குழந்தை பெற்றெடுக்கிறது கஷ்டம், வேலை செய்கிறதுல வருமானத்தில் கஷ்டம், ஒருத்தருக்கு ஒருத்தர் குற்றம் சொல்கிறக்கூடிய காரியங்கள்லாம் வந்துருச்சு அப்படின்னா, அதே இதுதான் இந்த ஆவிக்குள்ளாக நல்லா வேலையில் இருந்தார், இப்போ வேலை போச்சு, ரொம்ப கஷ்டம், ஒன்றும் வருமானம் இல்லை, எல்லாமே கஷ்டம் என்று நம்ம நம்முடைய ஆவிக்குள்ளாக ஒரு வெறுப்பையும் கசப்பையும் நம்ம வெளிக்கொண்டு வரோம். இது பாவத்தினால் சாபத்தினால் வருகிற காரியம். ஆனால் ஆண்டவர் அந்த பாவத்தையும் சாபத்தையும் நம்மை விட்டு நீக்கி இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அடுத்த வசனத்தில் பாருங்க, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். உங்கள் வார்த்தைகளினாலே கர்த்தரை வருத்தப்படுத்தாதீர்கள். ஆண்டவர் உன்னை எனக்கிட்ட கொடுத்துட்டாரே, வருத்தப்படுத்துகிறீர்கள். அப்போ ஆண்டவர் உன்னை என்கிட்ட கொடுத்துட்டாரே அப்படின்னு கடவுள் மேலே சொல்லக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் வரக்கூடிய தீமைகள் எல்லாவற்றுக்கும் பிசாசு ஒருத்தன் இருக்கான். அடுத்து நம்ம சொந்த பலத்தில் போய் சிக்கலில் மாட்டிட்டோம். ஆனால் கடவுள் தான் என்னை விட்டுட்டாருன்னு அப்படி சொல்லக்கூடாது. இன்றைக்கி ஈஸியாக பெற்றோரையும் பிள்ளைகளையும் மற்ற சூழ்நிலைகளையும் சொல்லிடுறோம், இதுதான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு. ஆனால் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, கடவுளே சொல்கிறாங்க, கடவுள் தான் என்னை இப்போ கைவிட்டுட்டாரு அப்படின்னு. அப்படி நம்ம ஒரு காலம் சொல்லக்கூடாது. அவருடைய நோக்கம் நீங்கள் தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்க வேண்டும், அவருக்கு மகிமையாக வாழ வேண்டும். அப்படி நன்றாக சாட்சியாக வாழ்வதற்கு இந்த வேத புஸ்தகத்தில் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இந்த 66 புஸ்தகத்தில் கர்த்தரை விசுவாசித்து அவருக்கு கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்கள் நிறைய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தரை விசுவாசிக்காமல் இவர்களுடைய சொந்த யோசனையில் போய் தங்களுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டவர்களுடைய குடும்ப வாழ்க்கையை பற்றியும் சொல்லி இருக்கிறது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் வர்றப்ப கிறிஸ்துவுக்குள்ள எல்லாரையும் நல்லா வைக்கணுங்கிறது தான் தேவனுடைய விருப்பமும் நோக்கமாக இருக்கிறது. இப்போ வேதத்தில் ஒரு சில குடும்பங்களை நான் சொல்கிறேன். முதலாவது பார்த்தீங்கன்னா, இவங்க கடவுள் ஆதாமுக்கிட்ட தான் அவருடைய நோக்கத்தை சித்தத்தை எல்லாம் சொல்கிறார். அதுக்கப்புறம் மனைவியினிடத்தில் ஆதாம் தான் எல்லா காரியத்தையும் சொல்லி இருக்க வேண்டும். ஏன்னா வேதத்தில் அவன்கிட்ட தான் சொல்கிறார், இந்த விளக்கப்பட்ட கனியை சாப்பிடக்கூடாதுன்னு, பண்படுத்தும் காக்கவும் சொன்னார். இவன் தனியாக இருக்கானே, ஏற்ற துணையை நான் உண்டாக்க போகிறேன்னு சொன்னார். ஏற்ற துணையை அதுக்கப்புறம் தான் உண்டாக்குனார். அப்போ அவன் தான் மனைவி கிட்ட சரியாக சொல்லியிருக்க வேண்டும். அப்போ குடும்ப தலைவர் கணவர் என்றால் மனைவியையும் பிள்ளைகளையும் சரியாக நடத்த வேண்டிய பொறுப்பு புருஷருக்கு இருக்கிறது. இப்போ ஆதியாகமம் 3:6 ஆதாம் சரியாக சொன்னானா என்னன்னு தெரியல, ஆனால் கவனிக்காமையும் விட்டுட்டான். தோட்டத்தில் தனியாக போய் அந்த சர்ப்பத்தோடு பேசிக்கிட்டு இருக்கிறப்ப, நீ எதுக்கு அவனோட பேசிக்கிட்டு இருக்க, அவன் சொல்கிறதெல்லாம் கேட்காத, கடவுள் பகலில் குளிர்ச்சியான வேலையில் அவர் நம்ம இடத்துல வர்றாரு, ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருக்கிறோம், அவருடைய வார்த்தையை கேட்டு அவரோடு கூட நம்ம ஐக்கியப்பட்டு நல்லா இருக்கிறோம், எதுக்கு அவன் சொல்கிறத கேட்குறேன்னு சொல்லி அதை கண்டிக்காமல் போனதுனால கடைசியில் அவன் சொல்கிறத கேட்டு சாப்பிட்டு இவனும் தெரிந்தே அந்த சாபத்துக்குள்ளாக போய்விட்டான். ஆதாம் தன்னுடைய ஏவாளை சரியாக நடத்தவில்லை.